ஹாய், மாலை மலர் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் மாலைமலர் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம MM ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் யஷ் நடிப்பில் வெளியாகி இருக்கிற KGF. கர்நாடகாவில் தன்னோட நோய்வாய்ப்பட்ட தாயோட வசிச்சு வராரு ஹீரோ யஷ். சிகிச்சை செய்ய பணம் இல்லாமல் யஷோட தாய் இறந்து போகிறாங்க. இருக்கிற தருவாயில் நீ சாகும்போது பணக்காரனாக தான் சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இறந்து போகிறாங்க. தன்னோட தாயோட கட்டளையை நிறைவேற்ற என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் மும்பைக்கு போகிற யஷ் கிட்ட பிச்சைக்காரன் ஒருத்தர் சில்லறை கொடுக்க நோட்டா தர சொல்லி யஷ் அதை கேட்குறாரு. கையேந்தினா சில்லறதான் கிடைக்கும், கையை ஓங்கினாதான் நிறைய கிடைக்கும்னு அந்த பிச்சைக்காரன் அட்வைஸ் பண்ணுறாரு. இனி தனக்கான பாதை என்ன அப்படிங்கிறத யஷ் தீர்மானிக்கிறாரு. இந்த நிலையில மும்பைல அட்டகாசம் செஞ்சுட்டு வர போலீஸ் ஒருத்தரை அடிச்சு தனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்குறாரு யஷ். தொடர்ந்து மும்பைல அட்டூழியம் செஞ்சுட்டு வர பெரிய தலைகளை குறி வைக்கிற யஷ் வேகமா மும்பைல ஒரு மான்ஸ்டரா உருவெடுக்கிறாரு. இந்த நிலையில கர்நாடகாவில் இருக்கிற தங்க சுரங்கமான KGF-னோட தலைவரை கொலை செய்ய நிறைய பேர் முயன்றும் முடியாததுனால யாராலும் நெருங்க முடியாத அவரை தான் எதிர்ப்பதா யஷ் கர்நாடகாவுக்கு போறாரு. அங்க நாயகி ஸ்ரீநிதி ஷெட்டியை பார்த்த உடனே காதல் வர தன்னோட காதலையும் ஸ்ரீநிதி கிட்ட கன்வே பண்ணிடுறாரு. சாதாரணமாக பின்னர் யாராலையும் எளிதில் நுழைய முடியாத KGF சுரங்கத்துக்குள்ள போற யஷ் KGF தலைவரை கொன்னாரா, தான் ஒரு மான்ஸ்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாரா, ஸ்ரீநிதி கிட்ட இணைஞ்சாரா, அதன் பின்னணியில என்னெல்லாம் நடந்தது, இதுதாங்க படத்தோட மீதி கதை. ஆக்டர் யஷ் தனி ஒருவனா படத்தை தன் தோள் மேல சுமந்திருக்காரு. யாருக்கும் பயப்படாத மான்ஸ்டரா, மாஸ் ஹீரோவா படத்தோட ஓட்டத்தை வேகப்படுத்தியிருக்காரு. ஸ்ரீநிதி ஷெட்டி அழகான தேவதையா ரசிக்க வச்சிருக்காங்க. அச்சுகுமார், ஆனந்த் நாக், அர்ச்சனா ஜோஸ், ஐயப்பா சர்மா உள்ளிட்ட மற்ற கதாபாத்திரங்களும் திரைக்கதையோட ஓட்டத்திற்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன குழுவை வச்சு ஒரு மாஸ் படத்தை பிரம்மாண்டமா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் நீல். தனக்கென்று யாருமே இல்லாத ஒருத்தர் தன்னோட தாயோட சொல்லிருக்காக பணக்காரனா அவன் எடுக்கிற முடிவுகளும் அதன் மூலம் என்னவாகிறான் அப்படிங்கிறத படமா உருவாக்கி இருக்காரு. கதை பெரிதும் நாயகனே மையப்படுத்தி டிராவல் ஆகுது. படத்தோட கதை விறுவிறுப்பா மூவ் ஆனாலும் அங்கங்க இடம்பெறும் சில காட்சிகள் படத்துக்கு முட்டுக்கட்ட போடும்படியா அமைஞ்சிருக்கு. மற்றபடி கன்னட சினிமாவில இந்த படம் ஒரு நல்ல முயற்சி அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்ல. படத்தோட கலை பணிகள்ல சிவகுமார் மெனக்கட்டிருக்காரு. படத்தோட மிகப்பெரிய பலமான சண்டை காட்சியில அன்பரிவ் மாஸ் காட்டியிருக்காருன்னே சொல்லலாம். வசனங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸாவும் அமைஞ்சிருக்கு. ரவி பசூரோட இசையில பாடல்கள் கேட்கும் ரகம்தான். பின்னணி இசையில மிரட்டியிருக்காரு. புவன் கவுடாவோட ஒளிப்பதிவு அபாரமா அமைஞ்சிருக்கு. கர்நாடகா மும்பை KGF சுரங்கம்னு சிறப்பா காட்சிப்படுத்தியிருக்காரு. மொத்தத்துல KGF பார்க்க வேண்டிய படம்.